ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மீண்டும் ஒரு விசை அன்பின் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில கூட நம்ம இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் ஆராதனையில 5வது சர்வீஸ்க்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மீண்டும் 5வது முறை கொண்டு வந்து நம்மை ஆராதிக்கும்படியாய், கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் யாருக்கு கொடுக்காத ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கூட கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வேளையில ஆமென், இந்த மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த நாளிலே கூட கர்த்தர் மீண்டும் ஒரு விசை நம்மளோடு கூட பேசும்படியாய், ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய் எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்ம ஆராதிக்கிற ஆராதனை எல்லாம் கர்த்தர் விரும்புகிற ஆராதனையா இருக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் அவர் விரும்புகிற ஜெபமாய் இருக்க வேண்டும். இங்கே பலிபீடத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் பரலோக அங்கீகரிக்கிற வார்த்தைகளா இருக்க வேண்டும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்நிய அக்கினியோ அந்நிய ஆராதனையோ நம்மிடத்துல வராதபடி, சுயம் நம்மளே வெளிப்படாதபடி கர்த்தர் அப்படியாய் எதிர்பார்க்கிறார். இந்த வேளையில அப்பா ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்க போறோம். ஆண்டவரே, ஒரு விசை எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் காதுகளை நாங்கள் ஆண்டவரே கூர்ந்து கவனித்து ஆண்டவரை கேட்க எங்களுக்கு கிருபை தாங்க. இருதயத்துல அதை நாங்கள் எழுதி வைத்து அதை தியானித்து அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க என்று சொல்லி ஒரு விசை கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே விரும்புகிற, நீர் விரும்புகிற ஆராதனை ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஜெபம், நீர் விரும்புகிற வார்த்தைகளை இந்த வேளையில ஆண்டவரே நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அதை நாங்கள் கவனித்து ஆண்டவரே ராஜா அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் இந்த வேளையில நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வார்த்தையை நாங்கள் கேட்க போற ராஜா, நீர் எங்களோடு இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில கூட இந்த ஈவினிங் சர்வீஸ்ல என்ன வார்த்தையை பேசணும் அப்படின்னு ஆண்டவரத்தில் கேட்கும்போது, ஆண்டவர் வல்லமையை இழந்து போகாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பின் கீழே ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். அந்த வார்த்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதார வசனமாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 4:7.
இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது. அது விளங்கும்படி அந்த வல்லமையை, அந்த மகத்துவமான வல்லமையை நம்முடைய சரீரங்களிலே, அதாவது மண்பாண்டனா நம்முடைய சரீரங்களிலே அதை பெற்றிருக்கிறோம். அந்த பொக்கிஷத்தை, அந்த மகத்துவமான வல்லமை, அந்த பொக்கிஷத்தை நம்முடைய சரீரங்களை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு இங்க பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். மகத்துவமான வல்லமை அப்படின்னா என்னன்னா, நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். அல்லேலூயா. அவருடைய வல்லமை சர்வ வல்லமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் கூட இது தேவனால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே சகலமும் அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுடையவர். அவர் குணமாக்க வல்லமுடையவர். அவர் உயிர்ப்பிக்கிற வல்லமையுடையவர். அவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமையுடையவர். மரித்தோரை உயிரோடு எழுப்ப அவர் வல்லமையுடையவர். அது உடைந்து போன காரியங்களை ஒட்ட வைக்க வல்லவர். அல்லேலூயா. நமக்கு சுதந்திரங்களை, ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கல்லுகளினாலே உண்டு பண்ண வல்லவராம். அப்ப உண்டு பண்ண வல்லவர் அவர். அற்புதங்களை செய்ய வல்லவர், குணமாக்கும் வல்லவர், உயிர்ப்பிக்கிற வல்லவர், சத்துருவின் கிரியைகளை அழிக்க வல்லவர். அப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமை யாருக்குள்ள இருக்குதா? நமக்குள்ளே இருக்கிறது. இங்க பவுல் சொல்றாரு, மகத்துவமான வல்லமை என்னன்னா, 3 இடங்களில இருள் இருந்ததாகவும் அந்த இருளை தேவன் வெளிச்சமாய் மாற்றி பிரகாசிக்க செய்ததுனால, அது என்ன இருள்னா, முதல்ல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 1:2 பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அந்த இருளை தேவன் எப்படி நீக்கினார்னா, தம்முடைய வார்த்தையை அனுப்பி வெளிச்சத்தை கொடுத்து அந்த இருளை நீங்க செஞ்சு ஆண்டவர் பிரகாசிக்க செய்தார். 2வது பவுல் சொல்றாரு, இதே அதிகாரத்துல மேல இருக்கிற வசனம் நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, அவிசுவாசிகளின் மனதில் இருந்த இருளை தேவன் எப்படி நீக்கி போட்டார்னா, சுவிசேஷத்தின் ஒளியினாலே அந்த அவிசுவாசிகளின் மனதில் இருந்த இருளை ஆண்டவர் நீங்க செய்தார், பிரகாசிக்க செய்தார். பவுலின் இருதயத்திலே ஒரு இருள் இருந்ததா, அந்த இருளை தேவன் எப்படி நீக்கி போட்டார்னா, அதுதான் நம்ம நீங்க 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். அப்ப பவுலின் இருதயத்துல ஒரு இருள் இருந்தது. அந்த இருளை தேவன் எப்படி நீக்கி போட்டார்னா, கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய, அல்லேலூயா, அறிவாகிய ஒளியை பவுலுக்கு கொடுத்து அந்த பவுல் மனதில் இருக்கிற இருளை நீக்கி போட்டார். அப்ப இந்த மகத்துவமான வல்லமை என்னன்னா, ரட்சிக்கு தான் மகத்துவமான வல்லை. தேவன் நம்மை பாவத்திலிருந்து, நம்மை சாபத்திலிருந்து மீட்டு எடுக்கிறார்ல, பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை தருகிற அந்த ரட்சிப்பு தான் அந்த மகத்துவமான வல்லமை. ஹல்லேலூயா. சுவிசேஷம் அதுதான் மகத்துவமான வல்லமை. அந்த வல்லமை நம்முடைய சரீரங்களில, மண்பாண்டங்களில நாம் பெறும் பொழுது, நாம் அந்த வல்லமையை உள்ளுக்குள்ள வாங்கி கொள்ளும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் பாவத்துக்கு எதிராக செயல்பட முடியும். ஹல்லேலூயா. நாம் நம்மை சாத்தானுக்கு எதிராக நிற்க முடியும். நாம் உலகத்துக்கு எதிராக நிற்க முடியும். மாம்சத்துக்கு எதிராக நிற்க முடியும். பிசாசுக்கு எதிராக நிற்க முடியும். ஆனா இவைகளுக்கு முன்பாக, பாவத்துக்கு, சாபத்துக்கு, பிசாசுக்கு, மாம்சத்துக்கு, உலகத்துக்கு நாம முன்பாக நிற்கணும்னா நமக்குள்ளே ஒரு வல்லமை தேவைப்படுகிறது. அதனால சொல்ற, இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது. அப்ப தேவன் தருகிற வல்லமை, ரட்சிக்கிற வல்லமை, சுவிசேஷ வல்லமை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவன் எல்லாவற்றுக்கும் முன்பாக நிற்க முடியும். ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ முடியும். இந்த வல்லமை இல்லைன்னா நிச்சயமாகவே நாம் எதையும் செய்ய முடியாது. எப்பொழுது நாம ரட்சிக்கப்படுகிறோமோ, ஒரு தேவ பிள்ளை என்றைக்கு ரட்சிக்கப்படுகிற அந்த நாள், அந்த நிமிஷத்துல நமக்கு விரோதமாய் நிறைய காரியங்கள் செயல்படும்.
பிசாசு, வான மண்டலத்திலே பொல்லாத ஆவிகள், விழுந்து போன வல்லமைகள், இந்த பகுதியில் கிரியை செய்கிற எல்லா எல்லையின் ஆவிகள், விக்கிரகத்தின் ஆவிகள், எப்போ ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டமா அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்களத்துல நம்ம இருக்கிறோம். அந்த போர்க்களத்துல அந்த பிசாசோடு, அந்த உலகத்தோடு, மாம்சத்தோடு நம்ம போராடணும்னா நமக்கு ஒரு வல்லமை தேவை. சுய பலத்தினால, என்னுடைய பலத்தினால, என்னுடைய ஞானத்தினால ஆமென் ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. இந்த உலகத்தோடு போராடணும்னா ஒரு தேவ வல்லமை, அதுதான் மகத்துவம் உள்ள வல்லமை. அதுதான் சுவிசேஷத்தின் வார்த்தை கேட்க 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 உள்ளத்திலிருந்து இருள் நீங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆலயத்துக்கு வரும். ஒவ்வொரு வாரமும் வார்த்தை கேட்கணும்னா என்ன நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஸ்ட்ராங்காக, நம்ம பலப்பட, நம்ம வார்த்தையை கேட்டு போகும்போது அந்த ஒரு வாரம் உலகத்தோடு இருக்கிறோம். அந்த 6 நாள் உலகத்தோடு இருக்கிறோம். மாம்சத்தோடு போராடுறோம், பிசாசோடு போராடுறோம். எது? அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மகத்துவமான வல்லமை, அந்த ரட்சிக்கிற வல்லமை, ஜபத்தின் வல்லமை, சுவிசேஷத்தின் வல்லமை ஒரு மனிதனை ஜெயம் பெற்ற ஒரு மனிதனாய் மாற்றக்கூடியது. இந்த வல்லமையை நம்ம இழக்கும் போதுதான் நம்ம என்ன செய்யறோம்? கீழே விழுகிறோம், நம்ம அடிந்து போகிறோம், பிசாசுக்கு முன்பாக நிற்க முடியாம தோற்று போனவர்களாய். அதனாலதான் அந்த வல்லமையை ஒரு நாள் ஒருத்தரும் இழக்கவே கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அந்த தேவ வல்லமையில பலப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுக்காக தான் டெய்லியும் ஜெபம் நடத்துறாங்க. அதுக்காக தான் டெய்லி ஆண்டவரை துதிக்க ஓடி வர்றோம். ஏன்னா அந்த வல்லமையில நம்ம பலப்பட்டு நிற்கும் பொழுதுதான் எல்லா காரியங்களுக்கு எதிராக நம்ம செயல்பட்டு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு நேராக நம்ம போக முடியும். நித்தியத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்ப நான் சொல்றேன், இந்த உலகத்துல இந்த வல்லமை இழந்து போகாதபடி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். வேதத்துல 3 பேர் தேவனுடைய வல்லமை இழந்து போனார்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல 3 பேர், நேரம் இல்லாத 3 பேரை சொல்லி நான் முடிக்க போகிறேன். வல்லமை இழந்த, ஏன் நமக்கு இந்த தேவ வல்லமை, மகத்துவமான வல்லமை தேவைப்படுகிறதுனா, இந்த உலகத்திலே நாம் ஜெயம் பெற்றவர்களாய் வாழணும்னா இந்த வல்லமை தேவை. இந்த வல்லமை இழக்கும் போது என்னென்ன நிகழ்வுகள் அப்படி உண்டாகிறது என்பது சொல்லி நான் முடிக்க போகிறேன். வல்லமை இழந்த 3 பேரை நான் உங்களுக்கு முன்பாக நிறுத்த போகிறேன். முதலாவதாக வல்லமை இழந்த ஏசா. ஆமென். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 25:27. ஆமென். எப்படி இருந்தாரா இந்த ஏசா? வேட்டையில் வல்லவனாயிருந்தானா. ஹல்லேலூயா. வன சஞ்சாரியாயிருந்தானா. யாக்கோபு வீட்டிலேயே இருக்கிறவர், குணசாலி, கூடாரவாசி. இந்த 2 பேர் அண்ணன் தம்பிங்க. அண்ணாக்கு தான் என்னது? பைபிள் பிரகாரம் பாத்தீங்கன்னா பெரிய மூத்த மகனுக்கு தான் என்ன ஆண்டவர் வல்லமை வச்சிருக்கிறாரு? சேஷ்ட புத்திர பாகத்தை வச்சிருக்கிறார். ஆசாரி, அதாவது ஆரோன் ஆசாரிய ஊழியத்திற்கு நித்தியமாக அவரை நியமிக்கப்படுவதற்கு முன்பாக பைபிள்ல பாத்தீங்கன்னா பிறக்கிற மூத்த மகன் தான் ஊழியம் செய்யணும். ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு அவன் தகுதி பெற்றவன், அவன் தகுதி வாய்ந்தவன், அவனுக்கு அந்த வல்லமை இருந்தது. அப்படி ஏசாவுக்கு ஆசாரி ஊழியத்தை செய்கிற அந்த தகுதி இருந்தும் ஆண்டவர் சொல்றார், சேஷ்ட புத்திரபாக அவனுக்கு உள்ளது, 2 பங்கு சொத்துல அவனுக்கு கிடைக்கும் மூத்த மகனுக்கு. ஆனா அவன் வேட்டையில் வல்லவனும் சன சஞ்சாரியுமாய் இருந்தான். ஆனாலும் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செஞ்சான்? அற்ப கூழுக்காக, ஒருவேளை போஜனத்துக்காக விற்று போட்டானா. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏசாவினுடைய வல்லமை என்னன்னா, அவன் வேட்டையில் வல்லவன். அவன் கொண்டு வந்தது ஈசாக்கு எப்படி இருந்ததா? வேட்டையாடி கொண்டு வந்தது ஈசாவுக்கு உடைய வாய்க்கு ருசியா இருந்ததா. அவ்வளவு பெரிய வேட்டைக்காரன் அவன். போய் வேட்டையாடிட்டு போனா வெறுமையா வீட்டுக்கு வரவே மாட்டானா. நல்ல பயங்கரமான நல்ல அந்த மிருகங்களை, நல்ல மானு அப்படின்னு முயல், நல்ல எல்லாவற்றையும் வேட்டையாடி கொண்டு வருவானா. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிக்க ஏசா, சிவந்த நிறம் உள்ளவன், சர்வாங்க ரோக அங்கி போர்த்தவன், சர்வா முழுவதும் அவனுக்கு என்னது அவ்வளவு ஒரு நல்ல பலசாலி. அவன் பார்த்தாலே பலசாலியா இருப்பான். ஆனா யாக்கோபு வீட்டுக்குள்ளேயே சாமா தேய்ச்சிக்கின்னு, வீட்டை பெருக்கின்னு, வாச பெருக்கின்னு இருக்கிற கூடாரவாசி, குணசாலி. ஆனா இவன் வல்லவன். ஆனா இவன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்தான். ஆண்டவருடைய உரிமை, ஆண்டவர் கொடுக்கிற உரிமையை இழந்தான். ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை இழந்தான் அவன். ஏன் இழந்தான்? அலட்சிய குணம். அல்லேலூயா. அப்போ வல்லமை இழந்த ஏசாவின் கிட்ட இருந்த குணம் என்ன தெரியுமா? அலட்சிய குணம். ஆண்டவர் சில வேளையில நமக்கு சில பொறுப்புகளை கொடுப்பார், சில காரியங்களை நமக்கு கொடுப்பார். நல்ல வேலை கொடுக்கறது ஆண்டவர், நல்ல வருமானத்தை கொடுக்கறது ஆண்டவர், ஏற்ற துணையை கொடுக்கறது ஆண்டவர், பிள்ளைகளை கொடுக்கறது ஆண்டவர். நம்ம என்ன செய்வோம்? ஏன் தான் இந்த வீட்டுல மாட்டிக்கணும்,
ஐயோ இந்த மனுஷங்கிட்ட மாட்டிக்கணும், இந்த பிள்ளைங்கக்கிட்ட மாட்டிக்கணும், ஏன் தான் இந்த வேலையோ, ஏன் தான் இந்த பொறுப்போ, ஏன் தான் ஊழியமோ, ஏன் இந்த ஐயக்கிட்ட வந்து ஊழியக்காரர்கிட்ட மாட்டிக்கினேன் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. அதுதான் அலட்சியம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், உரிமைகளை, பொறுப்புகளை நம்ம ஒரு நாளும் அலட்சியம் செய்யக்கூடாது. அதை அற்பமா எண்ணக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தார்னா அது நிச்சயமாகவே அது ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை தான் நமக்கு கொடுப்பார். ஆனா இன்றைக்கு நம்ம அலட்சியம் செய்கிறவர்களாய், ஆண்டவர் கொடுக்கிற காரியங்களை அலட்சியம் செய்கிறவர்களாய், நன்மைகளை அலட்சியம் செய்கிறவர்களாய். ஹல்லேலூயா. இந்த கணவன் எனக்கு நான் என்ன அங்க கேட்டாங்க இங்க கேட்டாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. எங்க கேட்டாலும் அங்கதான் ஓடி வரும். ஆண்டவர் உன் விழா எலும்பு எங்க அங்கதான் உன்னை எடுத்துட்டு வந்து வைப்பார். உன் விழா எலும்பு அங்கதான் வந்து சேர்ப்பார். என்ன அங்க கேட்டாங்க, மதுரையில கேட்டாங்க, மானானுக்கு கேட்டாங்க, மாயாவரத்துல கேட்டாங்க, எங்க கேட்டாலும் ஆண்டவர் எங்க வந்து கொண்டு வைக்கிறாரோ அங்கதான் நம்ம கொண்டு வை. அப்ப அது அலட்சியம் செய்யுது. இந்த பிள்ளைங்களை ஏன் தான் பெத்துன்னு தெரியல, ஐயோ அப்பா அப்படின்னு சொல்றல, அது அலட்சியம் செய்யுது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகளை ஒரு நாள் அலட்சியம் செய்யக்கூடாது. அலட்சியம் நம்ம செய்தா ஏசாவை போல பின்னாடி காலத்துல ஆசீர்வாதத்தை அவன் வேண்டியும் அவன் அழுதும் அவன் பயங்கரமா அழுகுறான் அப்பா கிட்ட, ஒரு ஆசீர்வாதத்தை கூட நீங்க எனக்கு வைக்கலையா? இல்ல, எல்லாத்தையும் யாரு பாருங்க, யாக்கோபுக்கு தெரிஞ்சது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு நிரந்தர ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுக்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதம். அதன் மேலே நோக்கமா இருந்து அண்ணங்கிட்ட இருந்து ஏமாத்தி, அப்பாவை ஏமாத்தி எல்லாத்தையும் வாங்கிட்டு போறான். ஆனா இந்த அவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டான், தேவனுடைய வல்லமை. ஆனா இவன் தன்னுடைய வல்லமை இழந்து போனான். அதற்கு காரணம் அலட்சியம். ஒரு நாள் நம்ம அலட்சியம் செய்யவே கூடாது. எந்த காரியத்தையும், அது கர்த்தர் கொடுத்த காரியமா இருந்தா அந்த காரியத்தை நம்ம அலட்சியம் செய்யும் பொழுது பின்னாடி இந்த ஏசாவை போல, ஆமென் ஹல்லேலூயா. நீங்க எபிரேயர் 12:15-17 பாத்தீங்கன்னா, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல நீங்க சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரியாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அப்படி சொல்லிட்டு அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடிய மனம் மாறுதலை காணாமற் போனானாம். வல்லமையை ஒரு நாளை இழந்து போகாதீங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஏதோ ஒரு காரியத்தை உன் கையில பொறுப்பா கொடுக்கும்போது, அது வேலையா இருக்கலாம், அல்லது ஆத்துமாக்களா இருக்கலாம், சபையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதை மனப்பூர்வமாய் ஆண்டவர் நிச்சயமா அதை செய்யறதுக்கு நம்ம பலன் கொடுப்பாரு. சில நேரத்துல நமக்கு சோதனைகள் வரும், நெருக்கங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் அதன் வழியை நம்மை நடத்தி செல்வார். ஆனா ஒரு நாள் அவருடைய வல்லமையை அலட்சியம் செய்யவே கூடாது. அவர் கொடுத்த காரியங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அலட்சியம் நம்ம பண்ணவே கூடாது, அற்பமா எண்ணவே கூடாது. அப்படி நம்ம எண்ணினோம்னா இந்த ஏசாவை போல, ஹல்லேலூயா, வல்லமையை இழந்த ஏசாவை போல நம்ம என்ன செய்வோம், பின்னாடி ஆசீர்வாதத்தை தேடியும் அதை நமக்கு கிடைக்காதபடி ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அப்ப ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் படுத்தியதால் அவன் வல்லமையை இழந்து போனான். முதலாவதாக வல்லமை இழந்த ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை என்ற வல்லமை எப்படி அலட்சியம் படுத்தியதால் அவன் அந்த வல்லமை இழந்து போனான். இரண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 16-15. ஆமேன். இங்க என்ன போட்டு கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தர் சவுலை முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு. ஹல்லேலூயா, முதல் ராஜா. ஆனா அவரு அந்த அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கினார் அப்படின்னு பைபிள்ல போடப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவி இங்க 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவினை அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இன்னைக்கு காலையில நம்ம செய்தி கேட்டோம், 3 ஆராதனைகளை செய்தி கேட்டோம். கீழ்ப்படினா என்ன ஆகும்? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். 3 சர்வீஸ்ல அதே சொன்னாங்க, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை இழந்த சவுல். சவுல் என்ன செய்யறாரு? ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ப்பாய்த அப்படின்னு சொல்றாரு. என்ன செய்யறாரு? அமலேக்கியரை வானத்தின் கீழ் இராதபடி அவங்களை எல்லாரையும் அழித்து போடு, நாசியில சுவாசமுள்ள ஒன்னையும் விட்டு வைக்காத, எல்லாத்தையும் நாசமாயிடு, எல்லாத்தையும் அழிச்சு போயிடு. அதுதான் ஆண்டவர் சொல்றது. பாதி கீழ்ப்படிந்தார், பாதி கீழ்ப்படியில போய் செய்யறாரு. அமலேக்கின் மேல ஒரு பெரிய பலத்த வெற்றி ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஆனா என்ன செய்யறாரு? ஃபர்ஸ்ட் ராஜாவை உயிரோடு வைக்கிறார், ஆகாக உயிரோடு வைக்கிறார். அடுத்தது என்ன செய்யறாரு?
கொழுமையானது, நல்லா குண்டா இருக்கிற ஆடு மாடு, நல்லா புஷ்டியா இருக்கிற ஆடு மாடு, அழகா இருக்கிற ஆடு மாடுகளை எல்லாம் என்ன செஞ்சாரு? ஓரமா ஒதுக்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம கர்த்தருக்கு பலி செலுத்தலாம். ஆண்டவர் சொல்லல. நொண்டியானது, ஒல்லியானது, அதெல்லாம் என்ன செஞ்சு வச்சுக்கிறார்? சாகடிச்சிடாரு. இல்லாதது ஒண்ணு ஒல்லியா இருக்குதெல்லாம் எல்லாத்தையும் நோய் உள்ளதெல்லாம் சாவடிச்சிடார். நொண்டி கிண்டி எல்லாம் சாவடிச்சிடார். ஆனா தரமானது, கொடுமையானதை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடார். இது ஆண்டவருக்கு பலி செலுத்தல. ஆண்டவர் பிரியப்படுவாரா? காலையில என்ன பண்ண கேட்டோம்? கீழ்ப்படியிலனா, ஆண்டவருடைய சொல்ல கேட்கலனா அது எந்த பாவத்துக்கு சமானம் தெரியுங்களா? நீங்க அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கீழ்ப்படியிலனா ரெண்டகம் பண்ணுதலுக்கு அடையாளமா, சமமா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது அதை செய்யாமல் இருந்தோம்னா ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறோம்னு அர்த்தம். யாராவது அவருடைய வல்லமைக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியுமா? மனுஷர்களாகி நாம அவரை பார்க்கவே முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்தார் உலகத்துல. பிதாவாகி தேவனை பார்க்கவே முடியாது. பார்த்தா நாம் அவ்வளவுதான் சாம்பலாயிடும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உள்ளவர் அனுப்பினாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய் அவருடைய வல்லமைக்கு நம்ம கீழ்ப்படியாம போனோம்னா அவருக்கு எதிர்த்து நிற்கிறோமா. அதுதான் ரெண்டகம் பண்ணுதல். ஹல்லேலூயா. இருமாப்பு, அகந்த, அதுதான் முரட்டாட்டம். பில்லி சூனியத்திற்கு சமானமா. பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்குதுதான் கீழ்ப்படியாம போனேன்னா. அப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா, வல்லமை இழந்த சவுல் எதனால வல்லமையை இழக்கிறாரு? கீழ்ப்படியாமையினால வல்லமை இழக்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னா, ஆண்டவரே இது என்னால் செய்ய முடியாது சொல்லிட்டு நம்ம போயிடலாம். ஆண்டவரே இது என்னால முடியாது, என்னுடைய தகுதிக்கு மிஞ்சிட்டு அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஆனா செய்ய சொன்னதை நான் செய்யறேன்னு தலையாட்டிட்டு போய் செய்யாம விட்டேன்னா ஆண்டவர் என்ன செய்யுமா? அவனை தள்ளினார், கீழே தள்ளினார். ராஜாவாக இராதபடிக்கு அவனை மாத்திரமல்ல, அவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து அவன் சவுல், யோனத்தான் எல்லாரையும் அவர் என்ன செய்யறாரு? அழித்து போடுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய வல்லமை, சவுலின் வல்லமையை குறித்து நீங்க 2 சாமுவேல் எடுத்துக்கங்க. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அவனுடைய வல்லமை எல்லாம் போடப்பட்டிருக்கும். நீங்க 19 வசனம் 27 வசனம் பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். அதே 23ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாய் இருந்தார்கள். யாரு? சவுலும் யோனத்தானும். நீங்க 25ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே. 27ஆம் வசனம், பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான். தாவீது புலம்புற பாட்டு. வல்லமை இழந்த சவுல் பராக்கிரமசாலியா, கழுகுகளை போல வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாய் இருந்தவங்க 2 பேரும். அப்படிப்பட்ட அவங்க 2 பேரும் வல்லமை இழந்தார்கள். கீழ்ப்படியாமையினாலும், ரெண்டாவது ரெண்டக பண்ணுதலாலும். சவுல் கீழ்ப்படியாமையினாலும் ரெண்டக பண்ணுதலினாலும் தன்னுடைய பராக்கிரமத்தை இழந்து போனான், தன்னுடைய வல்லமை இழந்து போனான். ராஜாவா இராதபடிக்கு அவன் வல்லமை இழந்து போனான். அடுத்த ஸ்தானத்துல தாவீது வரான். அதனால்தான் தாவீது கிருபையை சார்ந்து கொள்றான். கடைசி வரைக்கும் பூரண பரிபூரண, அதாவது பூரண புருஷனா மறிச்சான் அவன். ஹல்லேலூயா. இவங்க பாதியிலே மறிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமே. நம்ம வல்லமை இழந்து போக கூடாது, கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொல்ற காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, கீழ்ப்படியலன்னா அது ரெண்டகம் பண்றதான், கலகம். அது எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்க நம்ம நிற்கும் பொழுது, நீ கீழ்ப்படியலன்னா அவருக்கு எதிர்த்து நிற்கிறன்னு அர்த்தம். நீ பில்லி சூனியம் பண்றன்னு அர்த்தம். விக்கிரக ஆராதனை, நான் எங்க சிலைய வழிபாடு இல்லையே, நான் எந்த சிலையை வணங்குற இல்ல. கீழ்ப்படினாலே பில்லி சூனியத்துக்கு சமானமா. பில்லி சூனியம், விக்கிரக ஆராதனை. ஒரு சிலையை வச்சு வணங்குறது விக்கிரக ஆராதனை இல்ல. நீ கீழ்ப்படியாம போனாலே அது விக்கிரக ஆராதனை. இருமாப்பு இருந்தா, கீழ்ப்படியாம போனாம இருந்தா அதுதான் விக்கிரக ஆராதனை என்ற பாவத்துக்கு சரியா இருக்கிறதா. அப்போ ரெண்டாவது, வல்லமை இழந்த சவுல் எதனால எழுந்தார்? கீழ்ப்படியாமைனாலும் ரெண்டக பண்ணுதனாலும் அவர் வல்லமை எழுந்தார். முதலாவதாக ஏசா, அவர் எப்படி வல்லமை இழந்தார்? அலட்சியம், அற்பமா எண்ணினதுனால வல்லமை இழந்து போனார். ரெண்டாவது சவுல். மூன்றாவது கடைசியை ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 16:6. ஆமேன். அப்படியே தெரியல என்ன கேட்கிறா? உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது. இவங்க எல்லாம் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சவுல் மேல இருந்தாரு. வல்லமை இழக்கும் போது ஆவியானவர் விட்டு போயிட்டாரு.
சேஷ்ட புத்திரபாக ஏசாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆசாரிய ஊழியம் அவனுக்கு உரியது. ஆனா அவன் அலட்சியத்தினால அதை இழந்து போகிறான். மூன்றாவது பாத்தீங்கன்னா இந்த சிம்சோன். நியாயாதிபதிகள் பாத்தீங்கன்னா புஸ்தகத்துல 20 நியாயாதிபதிகள் வர்றாங்க. அதுல கடைசி நியாயாதிபதி இவர் தான். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கொடுத்த வேலை என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கணும், நியாயம் செய்யணும். அவங்களுக்கு யாராவது வந்தாங்கன்னா சண்டை போட்டு வந்தா அவங்களுக்கு நியாயம் விசாரிக்கணும், நியாயம் விசாரித்து அவங்கள பாதுகாக்கணும், எதிரிக்கிட்ட இருந்து பாதுகாக்கணும், ஜனங்களை பாதுகாப்பா வச்சுக்கணும். அதுதான் வேலை. ஆனா இந்த சிம்சோன் என்ன செஞ்சார்? வல்லமை இழந்து போனார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல பலமா இருங்கும் பொழுதெல்லாம் ஒரு பாலசிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழிக்கிறாராம். ஒரு பச்சை கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை சாவடிச்சு போடுறாரு. 300 நரிகளை வாளோடு வாழு சேர்த்து பெலிஸ்தருடைய வயல்ல விடுறாரு, கொளுத்துறாரு. 300 நரிகளை ஒரு நரியை பிடிக்க முடியாது நம்மளால. 300 நரிகளை எப்படி பிடித்து வாளோடு வாழு கட்ட முடியும்? அவ்வளவு மகா பெரிய பலம். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்கும் போதெல்லாம் அவர் பலத்த காரியங்களை செஞ்சாரு. 30 பேரை சாவடிக்கிறாரு. விடுகதை விடுவிச்சு அவர் விடுகதை விடுவித்துக்கல அவ்வளவு நல்லவர், வல்லவர். அவர் விடுகதை சொல்வதில், அந்த அர்த்தத்துல சொல்வதில் அவ்வளவு வல்லவர். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள அந்த சிம்சோன் மகாபலம் எதனாலே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன செய்யறாங்க? தெளிலால் வந்து கேட்கறாங்க, எப்படியாவது இவனை சாகடிக்கணும், எப்படியாவது அழிக்கணும் அப்படி சொல்லிட்டு. அப்போ மூன்றாவதாக அலட்சியம் செய்யக்கூடாது. நம்ம வல்லமை இழக்கணும்னா, இழக்காம இருக்கணும்னா அலட்சியம் செய்யக்கூடாது. 2வது கீழ்ப்படியணும். 3வதாக வல்லமை இழக்காம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சுய இச்சைகளை நம்ம அடக்கி ஆள வேண்டும். இந்த சிம்சோன் அவ்வளோ பெரிய பலசாலி. அவன் கண்ணு பிடுங்கப்பட்டு கைதியா இருக்கும் போதே 3000 பேரை சாவடிக்கிறான். ஹல்லேலூயா. 2 பக்கம் தூணை இழுத்து 3000 பேர் செத்து போனாங்க அந்த மண்டபத்துல. கண்ணு இல்லாதப்போ அவ்வளவு பெரிய பலம் அவனுக்கு இருந்தது. ஆனா இழக்க காரணம் என்ன? மரித்து போனான். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும், என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட சாக கடவுது அப்படின்னு சொன்னா ஏன் இழந்து போனான்? ஆசை. நம்முடைய ஆசை நம்ம உண்மையா சரீரத்தை ஒடுக்கவே முடியாது. மனுஷன் இருந்தா எல்லாத்து மேலே ஆசைப்படுவான். அல்லேலூயா. ஒண்ணு மேல மட்டும் ஆசைப்பட மாட்டோம். எல்லாத்தையும் பாக்குறதுலாம் ஆசைப்படணும். இப்போ கண்ணை கட்டி தான் கூட்டிட்டு போனோம். பசங்க போனா எல்லாத்தையும் ஆசைப்படுதுங்க. இது வாங்கணும், அது வாங்கணும், எல்லாத்தையும் ஓடி எடுக்குதுங்க. கண்ணை கட்டி தான் கூட்டிட்டு போன பொழுது அவ்வளவு ஆசை. ஆனா நாம ஆசை இச்சைகளை, நம்முடைய சுய இச்சைகளை, மாம்சத்தின் கிரியைகளை நம்ம என்ன செய்யணுமா? அழிக்கணும். பலிப்பிடத்துல போய் வைக்கணும். ஆபிரகாமை போல ஈசாக்கு எப்படி பலிப்பிடத்துல வச்சாரு? அவருடைய ஒரே ஒரு குமாரன், தன்னுடைய இஷ்டமானவன், ஏக சுதன், ஏக புத்திரன், அவரே போய் பலிப்பிடத்துல வைக்கிறாரு. எவ்வளவு அவருடைய சரீரத்தை ஒடுக்கி இருப்பார் பாருங்க. நாம ஒடுக்கும் பொழுது வல்லமையே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இழக்கவே மாட்டோம். நம்ம மேல ஆவியானவர் இருக்கிறார், பலமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த ஆவியானவரை நம்ம இழக்காம இருக்கணும்னா, ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கணும்னா, ஹல்லேலூயா, நம்ம சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? ஒடுக்கணும். சரீரத்தை ஒடுக்கணும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன, அவையாவன அப்படி சொல்லிட்டு ஒரு லிஸ்டே வருது. அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? அடக்கி ஆள வேண்டும். கண்ணை அடக்கி ஆளணும். பாக்குறதெல்லாம் போய் கேட்க கூடாது, பாக்குறதெல்லாம் எடுக்க கூடாது. அல்லேலூயா. எண்ணங்கள், சிந்தைகளை நம்ம அடக்கணும். நிச்சயமா ஆவியானவர் உள்ள இருந்தா அதை நம்மளால செய்ய முடியும். நம்ம மாம்சீக தானே, நம்மளால முடியாதுதான். ஆனா ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவைகளை நம்ம அடக்கி ஆள முடியும். அல்லேலூயா. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சைகளை நம்மளால அடக்கி ஆள முடியும். அப்படி அடக்கி ஆளும் பொழுது நம்ம வல்லமையே இழக்க, நமக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது. சரீரமாகிய மண்பாண்டத்துக்குள்ள அந்த வல்லமையை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த வல்லமை இழந்து போகாம, அலட்சியம் செய்யாம, அந்த வல்லமை சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிந்து எல்லா இச்சைகளுக்கும், மாம்சத்தின் கிரியைகளுக்கும் நம்ம அடக்கி ஒடுக்கி நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு அற்புதங்களை செய்வார். நாமும் அற்புதங்களை செய்வோம், நாமளும் குணமாக்கும். அல்லேலூயா. அந்த வல்லமை நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம என்ன? அது நமக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை இருந்தா நம்மளை குணமாக்கும், நம்மளும் அற்புதங்களை செய்வோம், நம்மள உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. நம்மள என்ன செய்வோம்? உணர்ந்து போன காரியங்களை உயிர் பெற செய்வோம். எல்லாமே சத்துருவின் கிரியைகளை அழிக்க நமக்கு வல்லமை இருக்குது. அந்த வல்லமை உடைய ஆவியானவர் நமக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வல்லமை இழந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ளே அந்த வல்லமை உள்ள ஆவியை வைத்திருக்கிறார். சுவிசேஷத்தின் ஒளி அது எல்லா இருளையும், பாவம் என்ற இருள், சாபம் என்ற இருள், அறியாமை என்ற இருள், வியாதி என்ற இருள், பலவீனம் என்ற எல்லா இருளையும் அது என்ன செஞ்சு நீக்கி நம்ம உள்ள பிரகாசிக்கும். நம்முடைய குடும்பத்தை மாத்திரல, நம்ம போற இடத்தெல்லாம் ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடும். அந்த மகத்துவமான வல்லமையை இன்றைக்கு நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்ள போகிற. கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வல்லமை ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ எங்களுக்கு வல்லமை அவசியம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை அவசியம் ராஜா. அப்பா, தேவனுடைய வல்லமை எங்களுக்கு அவசியம் ஆண்டவரே.
அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இருளை போக்குற வல்லமை ஆண்டவரே, சுவிசேஷத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்க செய்வீராக. எங்கள் இருளெல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் இருக்கிற இருளெல்லாம் நீங்கட்டும் ராஜா. அந்த மகத்துவமான வல்லமை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. பவுல் சொன்னது போல ஆண்டவரே, அப்பா எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்ததை நாங்கள் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள நீர் வல்லவராயிருக்கிறீர். உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பின் வல்லமையை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க வருகிற வரைக்கும் அது காத்துக்கொள்ள நீர் வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்ததை ஆண்டவரே நாங்கள் அந்நாள் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய வருகை பரியந்த ஆண்டவரை காத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தாராங்க ராஜா. கிருபை தருவீராக ஆண்டவரே. அந்த வல்லமை ஒவ்வொரு மேல ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அந்த வல்லமை, ஆமென், உம்முடைய வல்லமை ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அளவில்லாமல் பொழியும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஆன்லைன்ல பார்த்து கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேல உம்முடைய அற்புத வல்லமை, அற்புதங்களை செய்கிற வல்லமை, குணமாக்குற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை ஆண்டவரே, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வல்லமை, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற வல்லமை, சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற வல்லமை, இயேசுவின் நாமத்துல உண்டாக்குற வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்துல ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வல்லமை பெற்றுக்கொண்டு அதை நாங்கள் இழந்து போகாதபடி, அதை அலட்சியம் செய்யாதபடி ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம், உமக்கு எதிர்த்து நிற்காதபடி ராஜா, எங்கள் மாம்சத்தின் கிரியைகளை அடக்கி ஆண்டவரே ஆளை எங்கள் கிருபை தாங்க ராஜா. உம்முடைய கரத்துல எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.